சொந்த ஊர் ராஜகிரி வசதிக்கிறேன். ஒரு கேள்வி ஒரு செய்தியை மெசேஜ் சொல்லிடுறேன். நான் ஒரு கம்பெனி 4 வருஷமா வேலை செய்யறேன். தகவல் இந்த மாதிரி பிரான்ஸ்ல வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் நான் நோக்கில் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி வேலை செஞ்சுருக்கேன். 4 வருஷம் செஞ்சுட்டு இருக்கேன். முதலாளியே வேலை கொடுத்துருக்காரு எனக்கு. அதே மாதிரி அஜித் பதம் நினைக்க நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி எனக்கு நிரந்தர வேலை கொடுத்துருக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை வெள்ளிக்கிழமை என்னால் தொழுவ முடியுது. இதனால மாசத்துல நான் 2 வெள்ளிக்கிழமை லீவ் கொடுத்துருவேன். என்னோட சம்பளம் அதனால பிடிக்கிறாங்க. இப்ப அந்த வெள்ளிக்கிழமை நான் முதல்ல 4 கட்டாயம் கொடுத்துட்டு இருக்கேன். அதுதான் தொழிலாளர் நிறைய நடக்குது. ஜும்மாங்கிறது வந்து எப்போ கடமைன்னா, ஜும்மாங்கிற அந்த வார்த்தையே வந்து கூட்டம் என்கிற ஒரு அர்த்தம் தான் ஜும்மாவுக்கே அர்த்தம். ஜமாத்து ஜும்மாங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, ஒத்தையாளுக்கு ஜும்மாங்கிற பேச்சே வராது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு பள்ளிவாசல் அங்கே போகிற தூரத்தில் இல்லை, உங்களுடைய நிறுவனங்களில் இன்னொரு ஆளை சேர்த்து கொண்டு தொழுவதற்கு ஒரு ஆள் கூட கம்பெனிக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அப்போ நீங்கள் உங்களுக்கு கடமையே ஆவலை. ஜும்மா உங்களுக்கு லொஹர் தான். ஜும்மாங்கிற பேச்சே உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. லொஹர் தொழுதால் என்னவாகாது, குற்றமாகாது. அந்த நிலையில் ஒருத்தர் இருப்பாரேயானால் அவருக்கு என்ன வரல, ஜும்மாங்கிறதுக்கு அந்த சேருதல்னு வரணுமா இல்லையா, கூட 2 பேர் இருந்தால் தானே ஜும்மாங்கிற பேச்சுக்கே வரும். அப்படி இல்லாத காரணத்தினால நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுக்கு லொஹர் தான் கடமை, லொஹர் மட்டும் தொழுதால் எந்த கேள்வியும் எல்லாம் கேட்க மாட்டான். இருக்கு அதை வச்சு கேட்குறாரா? அதாவது 3 ஜும்மாக்களை யார் வந்து தொடர்ந்து புறக்கணிக்கிறாரோ அல்லாஹ் வந்து அவனுடைய இதயத்தில் முத்திரை குத்தி விடுகிறான் என்று ஹதீஸ் இருக்கிறது உண்மைதான். அது புறக்கணிக்கிறவருக்கு தான் அது இருக்கே தவிர இவருக்கு கடமையே இல்லாதவருக்கு அது வராது. புறக்கணித்தல்னா என்ன அர்த்தம், ஜும்மாவுக்கு போக வழி இருந்து பள்ளிவாசல் இருந்து அது வாய்ப்பு இருந்து அது போகாமல் இருந்தால் தான் என்னது அதுக்குரிய குற்றமாகுமே தவிர, இவருக்கு தான் கடமை ஆவலைங்கிற நிலையில் ஒன்றை செய்யாட்டி அதை புறக்கணித்தான்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நோன்பு ரமலானில் நோன்பு வைக்கிறோம், ஒரு ஆள் நோயாளி நம்ம வீட்டில் இருந்து நோன்பு வைக்கலை, அவர் நோன்பு புறக்கணிச்சிட்டார் நம்ம யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன், அவர் நல்லா இருக்குமோ வைக்கத்தான் செஞ்சார், முடியாட்டி அல்லாவே சலுகை கொடுத்துருக்குறான். அப்போ அல்லாஹ் கொடுத்த சலுகையின் காரணமாக ஒருவர் ஒரு செயலை வைக்காமல் போனால் அவர் வந்து அதை வேணும்னு விட்டாருங்கிற ஒரு விஷயம் வரவே வராது. அவர் கடமை இல்லாத அவருக்கு என்ன கடமை அதை செஞ்சு விட்டார். அவருக்கு கடமை லொஹர் தான், அதை அவர் கரெக்டாக செஞ்சிட்டார். கண்டிப்பாக அந்த 3 ஜும்மாவை விட்டாருங்கிற குற்றம் இவர் மாதிரி இருந்தால், அதாவது ஜும்மாவுக்கு பருகில பள்ளிவாசலும் இல்லாமல் கூட 2 பேரை சேர்த்து தொழுவதற்கு வாய்ப்பும் இல்லாமல் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் இந்த கேட்டகிரியில் வரவே மாட்டார்கள்.